இன்றைய நித்திய வார்த்தை சங்கீதம் 62 அதிகாரம் 8 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆம் என் அன்பு சகோதரி சகோதரியே, நீ அடைக்கலமற்று இருக்கிறாயா? பாதுகாப்பற்று இருக்கிறாயா? சூழ்நிலை முழுவதும் நெருக்கமாய் காணப்பட்டு கொண்டிருக்கா? இந்த நாள் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஐயோ, எங்கே திரிவேன், எங்கே நான் போவேன், எனக்குன்னு ஒரு கூடாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அநேக நேரம் அலைஞ்சிருக்கலாம். தேவன் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாருன்னா அது விசேஷமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதுங்க அடைக்கலம்? தேவன் தான் வழி நடத்தினது தேவன், அழைத்து வந்தவர் தேவன். ஆனால் எங்கே கொண்டு வந்தாங்க? வழி நடத்தின 40 ஆண்டுகள் அவங்க வனாந்திரத்தில் வந்தாங்க. ஆனால் தேவன் அடைக்கலமாக இருந்ததுனால அவர்களுக்கு இரவில் அக்கினி ஸ்தம்பமும் பகலில் மேகஸ்தம்பம், வெயில் அவங்க மேலே படாதபடி மேகஸ்தம்பத்தை வைத்து மூடினார். இரவில் குளிர் அவங்களை தாக்காதபடி அக்கினி ஸ்தம்பத்தினால் மூடினார். யோசிச்சு பாருங்களேன், தேவன் உனக்கு அடைக்கலம் இருக்கிறார்னா ஏற்ற காலத்தில் இயற்கையோ மனிதர்களோ உனக்கு விரோதமாக எழும்பலாம், என் தேவன் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். அன்பு என் பிரியமான ஜனம், இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தோடு இந்த நாளை தொடங்குங்க. ஏன்னா எனக்கு அடைக்கலம் தேவன் இருக்கிறார். அநேகருக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், அநேக நெருக்கத்தோடு இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடி இருக்கீங்களா, படிக்க வழி இல்லாதபடி இருக்கீங்களா, எனக்கு ஒரு அடைக்கலம் இல்லையே, நான் எங்கே போவேன், எனக்குன்னு ஒரு வீடு இல்லையே, என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு நீ கவலையோடு இருக்கிறாயா? கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தரோட இரு கரம் உன்னை தொட்டு கொண்டிருக்கு. நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஒரு சகோதரி எங்களுக்கு சபைக்கு தேடி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் கணவன் இறந்தது நிமித்தமாக யாரும் இல்லாதபடி, ஒரு அடைக்கலம் இல்லாதபடி, எங்கேயோ கணவர் வீட்டுக்கு போக முடியாது. கணவர் இறந்ததுனால மாமியார் அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பிறந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா யார் வீட்டில் இருக்காங்க? அண்ணன் வீட்டில் இருக்காங்க. இப்போ இந்த சகோதரி எங்கே போவாங்க? இறந்து 3 மாதம் ஆகுது, எப்படியும் அங்கங்கே இருந்துட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு வீட்டுக்கு போகணும், வேலையும் போகல. அப்போ வந்து கதறாங்க, நான் எங்கே, எனக்கு அடைக்கலம் இல்லை, எனக்கு பாதுகாப்பு இல்லை. அச்சன் அம்மா, நீ என்கிட்ட சொல்கிறத காட்டிடும், நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து நீ ஜெபிச்சு பாரு, கர்த்தர் உனக்கு அடைக்கலம் இருக்கு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறோம். நாங்களும் ஒரு 3 நாள் பாஸ்டர் போட்டு ஜெபம் பண்ணோம். அவங்க வேலை தேடும்போது அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிது. என்னென்னா, ஒரு வயது முதிர்ந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களை பார்த்துக்கொள்வதற்கு தங்கி இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த சகோதரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வந்து சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவங்க வேலைக்கு ஒரு ஆளை தானே சேர்ப்பாங்க, பிள்ளைங்களை சேர்ப்பாங்களான்னு தெரியல. அந்த வேலைக்கிட்ட கேட்டிருக்காங்க, என் பிள்ளைங்களும் தனியாக இருக்காங்க, சேர்த்துக்கிறீங்களான்னு. அவங்க சொன்னாங்க, பிள்ளைங்களோடு இருந்தால் நல்லா இருக்குமா, உன் பிள்ளைங்களெல்லாம் நான் படிக்க வைக்கிறவான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெற்றோர்கிட்ட இருந்திருக்காங்க, கணவன்கிட்ட இருந்திருக்காங்க. அந்த பாதுகாப்பு அவங்க லைஃப்பில் அவங்க மேலே கேர் பண்ணவங்க இதுவரை யாரும் கிடையாது. இன்றைக்கி அந்த வீட்டுக்கு போனாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியுது, அந்த குடும்பத்தினர் இவர்களை அரவணைக்கிறது அவங்க ஒரு இந்து மாதிரிக்கம் தான், புறஜாதியர் தான். ஆனால் தேவனுடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்கினதுனால, இந்த சகோதரி மேலே தேவனுடைய கண்கள் பட்டது நிமித்தமாக அந்த புறஜாதியர்கள் சிநேகிக்கும்படியாக, நேசிக்கும்படியாக இந்த சகோதரி பார்த்துக்கிறது அந்த வீட்டில் இருக்க அந்த தாயாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சம்பளம் மட்டும் இல்லை, அந்த வீட்டில் ஒரு அடைக்கலமாய் அவர்களே அங்கேருந்து இவங்க தான் அந்த வீட்டுக்கு ஓனர் போல் காணப்பட்டாங்க. ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், எனக்கு யாரும் வேணாம், எனக்கு இயேசுவா போதும். நீங்கள் சொல்லி பாருங்களேன், அந்த தைரியத்தில் இருங்க. நீ போகிற இடத்துல, வேலை ஸ்தலத்தில் தேவன் உனக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்குறாருன்னா வேலை ஸ்தலம் உனக்கு விசேஷமாக இருக்கும், பிஸ்னஸ் உனக்கு விசேஷமாக இருக்கும், உன் ஊழியம் உனக்கு விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி கண்களை மூடி ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.